ஈடன் படம் பார்க்குறதுக்கு முன்னாடி ரான் ஹாவர்டுடைய திரைப்படங்கள், அதாவது அவர் இயற்கைய திரைப்படங்களை அவங்களுக்கு சொன்னால் தான் அவர் யார், எப்பேற்பட்டவர், இவன் ஏன் வந்து ஜேம்ஸ் கேமரோனுடையும் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் கூடயும் வந்து ஒப்பிடுறான் அப்படின்ற ஒரு பார்வை உங்களுக்கு கிடைக்கும். அவர் சின்ன வயசுலேருந்தே திரைப்படங்களில் நடித்து வந்தவர். பியூட்டிஃபுல் மைண்டு அப்படின்ற ஒரு ஒப்பற்ற திரைப்படத்திற்காக அவருக்கு வந்து ஆஸ்கார் அவார்டும் பெஸ்ட் ஃபிலிம்க்கான அவார்டும் வாங்கினவர். இது வந்து உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு அவரை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு இன்ட்ரோ. அவருடைய அற்புதமான திரைப்படமாக அப்போலோ 13 நான் சொல்லுவேன், ரைட். அதன் பிறகு வந்து ரேன்சம்னு ஒரு படம், அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அந்த காலத்தில் நீங்கள் அந்த காலத்தில்னா இன்னும் ஒரு 10, 15, 25 வருஷத்துக்கு முன்னாடியான 30 வருஷத்துக்கு முன்னாடியான ஃபிலிம் அப்போலோ 13 வந்து வேறு லெவலு. ஐமேக்ஸ்லாம் அந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு அதனுடைய அந்த உழைப்பு உங்களுக்கு புரியும். அது மட்டும் கிடையாது, உங்கள் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு விஷயம், ஒரு படத்தை சொல்கிறேன், டா வின்சி கோட், ஏஞ்சல்ஸ் அண்ட் டீமோன்ஸ். இதெல்லாம் வந்து இவருடைய டைரக்ஷன். ஆனால் நிறைய பேருக்கு அவரை பற்றி பெருசாக அந்தளவுக்கு, நான் சொல்ல மாதிரி ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் அண்டு ஜேம்ஸ் கேமரன் அளவுக்கு வந்து அவர் வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் கிடையாது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக டைம்ஸில் கூட வந்து அவர் வந்து 13 லைவ்ஸ்னு நம்ம மலேசியாவில் வந்து குகையில் மாட்டின பசங்களை வச்சு ஒரு படம் எடுத்திருந்தார்.